தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபிஉ மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக சுப்ஹானக ரப்பனா லா நஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு ஹத்தா தர்லா. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை உன் தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்களுடைய கபர்களை வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதல்கள் இல்லாததாக ஆக்குவாயாக. கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்குவாயாக. சுவர்க்கத்து தென்றல் வீசக்கூடியதாக ஆக்குவாயாக. சோன பூஞ்சோலையாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்காக எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் துஆ செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே நீ ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மறுமையிலும் மஹ்ஷரிலும் அவர்களுக்கு கேள்வி கணக்கை லேசாக்கி தந்து உன்னுடைய லிகாவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கடனில்லாத வாழ்க்கை தருவாயாக. பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக. வறுமையில்லாத வாழ்க்கை தருவாயாக. பற்றாக்குறை இருப்பதை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டும், சேதாரமாகுவதை விட்டும், வீணாகி போவதை விட்டும், காணாகி போவதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. திடீரென்று வரக்கூடிய மாரடைப்பு போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துகள், ஆபத்துகளிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் நடமாட்டத்தோடு கைகள் சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்துகளில் இருந்து எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சுற்றத்தாரையும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க ஐவேளை தொழுகையாளிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் நீ கடமையாக்கி இருக்கிறாயோ அதையெல்லாம் பேணுதலோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எதையெல்லாம் நீ தடுத்திருக்கிறாயோ அதையெல்லாம் நாங்கள் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை, அன்பை தருவாயாக. எங்கள் குடும்பங்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானதாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பங்களை எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் நுழைந்தால் மன நிம்மதியானவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளிலே உள்ள உறுப்பினர்கள் அனைவரிடத்திலேயும் அன்போடும் இணக்கத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. மன்னிப்பு வழங்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்ல குணங்களால் எங்களுடைய உறவினர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலேயும் நல்ல இணக்கமான அனுசரணையான சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக.
யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக உபதேச சிந்தனையோடு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இல்லங்களை அமைதியானதாக மன நிம்மதியானதாக நீ ஆக்கி தந்தருள் புரிவாயாக. என்னவெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் பேசி தீர்த்து களைந்து யா அல்லாஹ், நாங்கள் நல்ல உறவினர்களாக இன்பகரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பரீட்சைகளிலே வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. அவர்கள் படிப்பதற்கு வசதியாக அவர்களுடைய மனன சக்தியை அதிகப்படுத்தி தருவாயாக. புரிந்து படிக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் நிறைவாக கற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் உலகிற்கு தேவையான பட்டய படிப்புகளை படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து அதன் மூலம் நன்றாக சம்பாதித்து அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறுபவர்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான நிக்காஹுடைய வயது வந்துவிட்டால் நல்ல ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் சமூகத்திலே உள்ள இளைஞர்கள் வாலிப பெண்களுக்கு சரியான வயதில் சரியான ஜோடியோடு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிக்காஹ் ஆகாமல் இருக்கிறதோ குறிப்பாக குமர்களுக்கு சீக்கிரத்தில் நிக்காஹ் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. உடல் ஆரோக்கியமும் புத்தி சுவாதீனமும் நிறைந்த குழந்தைகளை பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு முன்னால் அவர்கள் வேதனைப்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. எங்களுக்கு முன்னால் அவர்கள் வஃபாத்தாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லோரும் உன்னுடைய கட்டளையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமையான அமல்களையும் முறையாக நிறைவேற்றுபவர்களாக ஆக்குவாயாக. வாழும் காலத்திலே பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரவுலாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமுக்கு பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. உலகெங்கிலும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் வலிமார்களுடைய மக்பராக்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களுடைய கபறுகளை எல்லாம் ஜியாரத்து செய்து உன்னுடைய புனித ஸ்தலத்தில் தொடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களை பொறுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மீதமுண்டான நாட்களிலேயும் நாங்கள் சரியான முறையில் நோன்பு வைத்து நல்ல அமல்கள் புரிந்து உன்னுடைய ரசூலுடைய பொருத்தத்தை பெறுபவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தின் கண்ணியத்தை பேணி நடக்கக்கூடியவர்களிலே எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தை சீரழித்தவர்களுடைய பட்டியலிலே நாங்கள் சேர்ந்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த ரமலான் மாதத்தில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த முதல் பத்திலே ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், ரஹ்மத்தை வழங்குவாயாக. உனது தனிப்பெரும் ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னுடைய ரஹ்மத்தால் நிறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை சொர்க்கவாசிகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குணங்களை நல்ல குணங்களாக அலங்கரித்து தருவாயாக. கருணையாளனே ரப்பே, யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாமல், எங்களை தண்டித்து விடாமல், எங்களை உதவிகளாக்கி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நேர்வழியை தேடி பிடித்து நடப்பவர்களாக ஆக்குவாயாக. நிச்சயமாக நீ இன்றி நேர்வழி எங்களிடத்தில் பரிபூர்ணமாகாது ரப்பே.
யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டி அதில் ஸ்திரமானவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வழிகெட்ட கூட்டங்களிலே இருந்து எங்கள் சமுதாய இளைஞர்களை பாதுகாப்பாயாக. வழிகெட்ட கூட்டத்தாருக்கும் நீ நேர்வழி காட்டி தருவாயாக. யா அல்லாஹ் மார்க்கத்தை குழப்புகிறவர்களிடமிருந்து எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே யாரெல்லாம் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ எங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை உனது ரஹ்மத்தான கதவுகளை நீ திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இங்கே என்னென்ன தேவைகளை எல்லாம் கொண்டு இருக்கிறோமோ எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. யாருக்கெல்லாம் மன சஞ்சலங்கள் இருக்கின்றனவோ எல்லா சஞ்சலங்களையும் நீ நீக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவ பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த நாட்டிலே வாழுகின்ற எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நீ தருவாயாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் படுகின்ற சிரமங்களை நீக்கி அருள் புரிவாயாக. குறிப்பாக கஸா, சிரியா போன்ற நாடுகளிலே அவதியுறுகிற முஸ்லிம்களுடைய நிலைமைகளை யா அல்லாஹ் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை ரப்பே, காது கொண்டு கேட்க முடியவில்லை ரப்பே. யா அல்லாஹ் அவர்கள் படுகின்ற சிரமங்கள், யா அல்லாஹ் ஒருவேளை உணவுக்காக அவர்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது எங்களுடைய நெஞ்சம் வெடித்து சிதறுகிறது ரப்பே. யா அல்லாஹ் நீ அதை பார்த்து தாங்கி கொண்டிருக்க மாட்டாய். அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சிரமங்களுக்கான சரியான கூலியை நீ தருவாயாக. அவர்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. அந்த குழந்தைகள் பசியால் வாடக்கூடிய நிலைமையிலிருந்து மீட்டருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இன்னும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாதிப்புகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லிம்களாகிய நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் எங்களுக்கு நல்ல ஆட்சியாளர்களை தருவாயாக. எல்லா மக்களையும் அரவணைத்து இணைத்து செல்லுகிற ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக. வருகின்ற தேர்தலிலே யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க நினைக்கிறார்களோ அவர்களை விரட்டி அடித்து நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. ஃபிர்அவுனிடமிருந்து மூசா நபியையும் அவரது கூட்டத்தையும் காப்பாற்றியது போல் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே தேவையில்லாமல் விசாரணை கைதிகளாக ஜெயிலிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சுதந்திர காற்றை அவர்கள் சுவிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றனவோ எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஒரே ஒரு நிமிடம் கூட, ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடம் நீ ஒப்படைத்து விடாதே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளனாக நீயே ஆகிவிடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தின் காரணமாக எங்களை அழித்து விடாதே ரப்பே. எங்களை படைத்தவனே, இரட்சகா, பரிபாலிப்பவனே, நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாதே ரப்பே. அடக்கி ஆள்பவனே, நுண்ணறிவாளனே, அல்லாஹ்வே, கண்ணியமானவனே, நீ எங்களை படைத்தாய், நீ எங்களை பரிபாலிக்கிறாய். 70 தாய்களை விட இரக்க குணமுள்ள ரப்பே, நாங்கள் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கொண்ட நிலையிலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. நாங்கள் அகங்காரம் பிடித்தவர்களாகவோ ஆணவம் பிடித்தவர்களாகவோ இல்லை ரப்பே. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டு உன்னிடத்திலே உன்னுடைய அடிமைகளாக பாவ மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு இருக்கிறோம் ரப்பே. யாரெல்லாம் எங்களுடைய கைகளை வீணாக்கி விடாது அல்லாஹ். யாரெல்லாம் எங்களுடைய கைகளை தட்டி விடாது அல்லாஹ். நாங்கள் கேட்கிற துவாவை ஏற்காமல் விட்டு விடாது அல்லாஹ். யாரெல்லாம் உலகத்திலே உள்ள நல்லவர்களின் பொருட்டாலாவது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு அல்லாஹ். யாரெல்லாம் இந்த உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களின் அடையாள ஸ்தலமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஹாங்காக்கள், யத்தீம் ஹானாக்கள், இன்னும் என்னென்னவெல்லாம் மஸ்ஜிதுகளாக, தர்காக்களாக, இஸ்லாமிய அடையாளங்களாக இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அதிலே பணி செய்யக்கூடிய ஊழியர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய யத்தீம்களை அரவணைக்கக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்குவாயாக. பெரும்பாவங்களை தவிர்த்து கண்ணியமாக வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் சுயமரியாதையான வாழ்க்கை வாழச் செய்வாயாக. கண்ணியமான வாழ்க்கை வாழச் செய்வாயாக.
எங்களுடைய பார்வையிலே எங்களை கண்ணியம் குறைந்தவர்களாக்குவாயாக, மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை கண்ணியம் நிறைந்தவர்களாக ஆக்குவாயாக. நாங்கள் செய்கின்ற எல்லா அமலையும் உனக்காக மட்டுமே செய்பவர்களாக ஆக்குவாயாக. வேறு யாருக்காகவும் முகஸ்துதிக்காகவும் நாங்கள் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வஃபாத் ஆகிற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்த நிலையில் மகிழ்ச்சியோடு இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மௌத்தாகிற நேரத்தில் திருக்கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, எங்களுடைய கடமைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றிவிட்டதற்கு பின்னால் நாங்கள் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ்வே, எங்களை கபரிலே வைத்ததற்கு பிறகு கேள்வி கணக்குகளை லேசாக்குவாயாக. விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதலை விட்டும் அதாபுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே, நாங்கள் ஓதி இருக்கக்கூடிய குர்ஆன்கள் நல்ல காரியங்கள் அனைத்தும் எங்களுடைய கபர் வாழ்க்கையை சுபிச்சமானதாக ஆக்குவாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை எப்போதும் எங்களுக்கு நீ தந்தரல் புரிவாயாக. நாளை மறுமையிலே அமல் நாமா செயலேட்டை வலதுகரத்திலே பெற்று பெருமானாரின் ஷஃபாஅத்தை நாங்கள் பெற்று ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலே தண்ணீர் அருந்தி உனது லிகா என்னும் பேரின்ப பெரும்பாக்கியத்தை பெற்றவர்களாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தாரோடு சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தரல் புரிவாயாக. அல்லாஹ்வே, கேட்க தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ், நாங்கள் எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ எல்லாவற்றையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. எதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. ரப்பே, நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை சோதித்து விடாதே ரப்பே. ரப்பே, யா அல்லாஹ், மறுமையிலும் மஹ்ஷரிலும் அவர்களுக்கு கேள்வி கணக்கை லேசாக்கி தந்து உன்னுடைய லிகாவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கடனில்லாத வாழ்க்கை தருவாயாக, பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக, வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக, பற்றாக்குறை இருப்பதை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக, எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக, ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக, விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டும், சேதாரமாகுவதை விட்டும், வீணாகி போவதை விட்டும், காணாகி போவதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. திடீரென்று வரக்கூடிய மாரடைப்பு போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துகள், ஆபத்துகளிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் நடமாட்டத்தோடு கைகள் சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்துகளில் இருந்து எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சுற்றத்தாரையும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க ஐவேளை தொழுகையாளிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் நீ கடமையாக்கி இருக்கிறாயோ அதையெல்லாம் பேணுதலோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எதையெல்லாம் நீ தடுத்திருக்கிறாயோ அதையெல்லாம் நாங்கள் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை, அன்பை தருவாயாக. எங்கள் குடும்பங்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானதாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பங்களை எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் நுழைந்தால் மன நிம்மதியானவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளிலே உள்ள உறுப்பினர்கள் அனைவரிடத்திலேயும் அன்போடும் இணக்கத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. மன்னிப்பு வழங்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்ல குணங்களால் எங்களுடைய உறவினர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலேயும் நல்ல இணக்கமான அனுசரணையான சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக உபதேச சிந்தனையோடு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இல்லங்களை அமைதியானதாக மன நிம்மதியானதாக நீ ஆக்கி தந்தருள் புரிவாயாக. என்னவெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் பேசி தீர்த்து களைந்து யா அல்லாஹ் நாங்கள் நல்ல உறவினர்களாக இன்பகரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பரீட்சைகளிலே வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. அவர்கள் படிப்பதற்கு வசதியாக அவர்களுடைய மனன சக்தியை அதிகப்படுத்தி தருவாயாக. புரிந்து படிக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் நிறைவாக கற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் உலகிற்கு தேவையான பட்டய படிப்புகளை படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து அதன் மூலம் நன்றாக சம்பாதித்து அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறுபவர்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான நிக்காஹுடைய வயது வந்துவிட்டால் நல்ல ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் சமூகத்திலே உள்ள இளைஞர்கள் வாலிப பெண்களுக்கு சரியான வயதில் சரியான ஜோடியோடு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிக்காஹ் ஆகாமல் இருக்கிறதோ குறிப்பாக குமர்களுக்கு சீக்கிரத்தில் நிக்காஹ் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. உடல் ஆரோக்கியமும் புத்தி சுவாதீனமும் நிறைந்த குழந்தைகளை பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு முன்னால் அவர்கள் வேதனைப்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. எங்களுக்கு முன்னால் அவர்கள் வஃபாத்தாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லோரும் உன்னுடைய கட்டளையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமையான அமல்களையும் முறையாக நிறைவேற்றுபவர்களாக ஆக்குவாயாக. வாழும் காலத்திலே பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரவுலாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமுக்கு பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. உலகெங்கிலும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் வலிமார்களுடைய மக்பராக்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களுடைய கபறுகளை எல்லாம் ஜியாரத்து செய்து உன்னுடைய புனித ஸ்தலத்தில் தொடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களை பொறுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மீதமுண்டான நாட்களிலேயும் நாங்கள் சரியான முறையில் நோன்பு வைத்து நல்ல அமல்கள் புரிந்து உன்னுடைய ரசூலுடைய பொருத்தத்தை பெறுபவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தின் கண்ணியத்தை பேணி நடக்கக்கூடியவர்களிலே எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை சீரழித்தவர்களுடைய பட்டியலிலே நாங்கள் சேர்ந்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த ரமலான் மாதத்தில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த முதல் பத்திலே ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்தை வழங்குவாயாக. உனது தனிப்பெரும் ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னுடைய ரஹ்மத்தால் நிறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை ஸ்வர்க்கவாசிகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குணங்களை நல்ல குணங்களாக அலங்கரித்து தருவாயாக. கருணையாளனே ரப்பே, யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாமல், எங்களை தண்டித்து விடாமல், எங்களை உதவிகளாக்கி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நேர்வழியை தேடி பிடித்து நடப்பவர்களாக ஆக்குவாயாக. நிச்சயமாக நீ இன்றி நேர்வழி எங்களிடத்தில் பரிபூர்ணமாகாது ரப்பே.
யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டி அதில் ஸ்திரமானவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வழிகெட்ட கூட்டங்களிலே இருந்து எங்களை எங்கள் சமுதாய இளைஞர்களை பாதுகாப்பாயாக. வழிகெட்ட கூட்டத்தாருக்கும் நீ நேர்வழி காட்டி தருவாயாக. யா அல்லாஹ் மார்க்கத்தை குழப்புகிறவர்களிடமிருந்து எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே யாரெல்லாம் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ எங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை உனது ரஹ்மத்தான கதவுகளை நீ திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இங்கே என்னென்ன தேவைகளை எல்லாம் கொண்டு இருக்கிறோமோ எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. யாருக்கெல்லாம் மன சஞ்சலங்கள் இருக்கின்றனவோ எல்லா சஞ்சலங்களையும் நீ நீக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவ பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த நாட்டிலே வாழுகின்ற எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நீ தருவாயாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் படுகின்ற சிரமங்களை நீக்கி அருள் புரிவாயாக. குறிப்பாக கஸா, சிரியா போன்ற நாடுகளிலே அவதியுறுகிற முஸ்லிம்களுடைய நிலைமைகளை யா அல்லாஹ் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை ரப்பே, காது கொண்டு கேட்க முடியவில்லை ரப்பே. யா அல்லாஹ் அவர்கள் படுகின்ற சிரமங்கள், யா அல்லாஹ் ஒருவேளை உணவுக்காக அவர்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது எங்களுடைய நெஞ்சம் வெடித்து சிதறுகிறது ரப்பே. யா அல்லாஹ் நீ அதை பார்த்து தாங்கி கொண்டிருக்க மாட்டாய். அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சிரமங்களுக்கான சரியான கூலியை நீ தருவாயாக. அவர்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. அந்த குழந்தைகள் பசியால் வாடக்கூடிய நிலைமையிலிருந்து மீட்டருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இன்னும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாதிப்புகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லிம்களாகிய நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் எங்களுக்கு நல்ல ஆட்சியாளர்களை தருவாயாக. எல்லா மக்களையும் அரவணைத்து இணைத்து செல்லுகிற ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக. வருகின்ற தேர்தலிலே யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க நினைக்கிறார்களோ அவர்களை விரட்டி அடித்து நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. ஃபிர்அவுனிடமிருந்து மூசா நபியையும் அவரது கூட்டத்தையும் காப்பாற்றியது போல் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே தேவையில்லாமல் விசாரணை கைதிகளாக ஜெயிலிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சுதந்திர காற்றை அவர்கள் சுவிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றனவோ எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஒரே ஒரு நிமிடம் கூட, ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடம் நீ ஒப்படைத்து விடாதே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளனாக நீயே ஆகிவிடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தின் காரணமாக எங்களை அழித்து விடாதே ரப்பே. எங்களை படைத்தவனே, இரட்சகா, பரிபாலிப்பவனே, நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாதே ரப்பே. அடக்கி ஆள்பவனே, நுண்ணறிவாளனே, அல்லாஹ்வே, கண்ணியமானவனே, நீ எங்களை படைத்தாய், நீ எங்களை பரிபாலிக்கிறாய். 70 தாய்களை விட இரக்க குணமுள்ள ரப்பே, நாங்கள் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கொண்ட நிலையிலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. நாங்கள் அகங்காரம் பிடித்தவர்களாகவோ ஆணவம் பிடித்தவர்களாகவோ இல்லை ரப்பே. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டு உன்னிடத்திலே உன்னுடைய அடிமைகளாக பாவ மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு இருக்கிறோம் ரப்பே. யாரெல்லாம் எங்களுடைய கைகளை வீணாக்கி விடாது அல்லாஹ். யாரெல்லாம் எங்களுடைய கைகளை தட்டி விடாது அல்லாஹ். நாங்கள் கேட்கிற துவாவை ஏற்காமல் விட்டு விடாது அல்லாஹ். யாரெல்லாம் உலகத்திலே உள்ள நல்லவர்களின் பொருட்டாலாவது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட அல்லாஹ். யாரெல்லாம் இந்த உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களின் அடையாள ஸ்தலமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஹாங்காக்கள், யத்தீம் ஹானாக்கள், இன்னும் என்னென்னவெல்லாம் மஸ்ஜிதுகளாக, தர்காக்களாக, இஸ்லாமிய அடையாளங்களாக இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அதிலே பணி செய்யக்கூடிய ஊழியர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய யத்தீம்களை அரவணைக்கக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்குவாயாக. பெரும்பாவங்களை தவிர்த்து கண்ணியமாக வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ்
அல்லாஹ் சுயமரியாதையான வாழ்க்கை வாழச் செய்வாயாக, கண்ணியமான வாழ்க்கை வாழச் செய்வாயாக. எங்களுடைய பார்வையிலே எங்களை கண்ணியம் குறைந்தவர்களாக்குவாயாக, மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை கண்ணியம் நிறைந்தவர்களாக ஆக்குவாயாக. நாங்கள் செய்கின்ற எல்லா அமலையும் உனக்காக மட்டுமே செய்பவர்களாக ஆக்குவாயாக. வேறு யாருக்காகவும் முகஸ்துதிக்காகவும் நாங்கள் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வஃபாத் ஆகிற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்த நிலையில் மகிழ்ச்சியோடு இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மௌத்தாகிற நேரத்தில் திருக்கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, எங்களுடைய கடமைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றிவிட்டதற்கு பின்னால் நாங்கள் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ்வே, எங்களை கபரிலே வைத்ததற்கு பிறகு கேள்வி கணக்குகளை லேசாக்குவாயாக. விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதலை விட்டும் அதாபுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே, நாங்கள் ஓதி இருக்கக்கூடிய குர்ஆன்கள் நல்ல காரியங்கள் அனைத்தும் எங்களுடைய கபர் வாழ்க்கையை சுபிச்சமானதாக ஆக்குவாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை எப்போதும் எங்களுக்கு நீ தந்தரல் புரிவாயாக. நாளை மறுமையிலே அமல் நாமா செயலேட்டை வலதுகரத்திலே பெற்று பெருமானாரின் ஷஃபாஅத்தை நாங்கள் பெற்று ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலே தண்ணீர் அருந்தி உனது லிகா என்னும் பேரின்ப பெரும்பாக்கியத்தை பெற்றவர்களாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தாரோடு சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தரல் புரிவாயாக. அல்லாஹ்வே, கேட்க தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ், நாங்கள் எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ எல்லாவற்றையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. எதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. ரப்பே, நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை சோதித்து விடாதே ரப்பே. ரப்பே, நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை உலகத்தில் இழிவுபடுத்தி விடாதே ரப்பே. அல்லாஹ்வே, நாங்கள் செய்கின்ற எல்லா துஆக்களையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ கேட்க சொன்னார்களோ, துஆ கேட்க சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோமோ எங்களுடைய எல்லா நபர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் ஏற்று அருள் புரிவாயாக. புனிதமான இந்த ரமதானின் பரக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான ரஹமத்தின் பத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான மக்ஃபிரத்தின் பத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இத்துக்கும் மினன்னார் பத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான லைலத்துல் கத்ரின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் சமுதாயத்திலே உள்ள இறைநேசர்கள், இறைநேச பெண்மணிகள், தாய்மார்கள், குழந்தைகள், முடிநரைத்த வயோதிகர்கள், ஹாஃபில்கள், ஆலிம்கள் அனைவரின் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. சங்கையான இந்த ரமதான் மாதத்தில் அமல் செய்பவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். ஸல்லி வஸல்லிம் அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.